friends, welcome to vettuthottamvlogs. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் அறுவடை தாங்க. நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் போட்டிருந்தோம், அது எல்லாமே விளைஞ்சிருக்கு. இன்றைக்கி பீட்ரூட் அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் vettuthottamvlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கிற கிழங்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அறுவடை பண்ண போகிறோம். எல்லா கிழங்குமே ஒரே சமயத்தில் வந்து விளையாதுங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிழங்கு பெருசாக இருக்கும். அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மற்ற கிழங்கு எல்லாமே வந்து நல்லா பெருசாக ஆயிருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரே விதையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதை 3 விதை ஒரே கிழங்குல ஒரே விதை போட்டதில் அந்த மாதிரி 3 விதை பார்த்தீங்கன்னா 3 கிழங்கு வந்து முளைக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக இருக்கும், அது பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் சிறுசாக இருக்கும். இப்போ ஒரு கிழங்கு எடுக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதில் பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன கிழங்கும் பார்த்திங்கன்னா வந்துடும். அதனால் அதையும் பார்த்திங்கன்னா எடுத்து அதை தனியாக ஒரு பையில் வந்து போட்டோ விட்டு மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுவோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கிறது கிழங்கு ஓரளவுக்கு நல்லாவே விழுந்துருக்குதுங்க. அதுதான் இன்றைக்கி அறுவடை பண்ணி இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்ப போகிறேங்க. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிழங்கு தாங்க தோட்டத்துக்குள்ளே இருந்து எடுத்து அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து போட்டு நிழலில் அதோட மேலே இருக்குது இல்லைங்களா அந்த தண்டு பூரா வந்து இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் இடையில பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து தண்ணி கட்டணும், இந்த வேலையெல்லாம் இருந்தது. சாயங்காலம் பார்த்திங்கன்னா மணி 4 ஆகி போச்சு. சரி வெயிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாட்டுகளையும் பிடிச்சி எல்லாம் வெளியே கட்டி தீவனம் வச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தேங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம போட்ட தீவனம் எல்லாமே நல்லா சாப்பிட்ருச்சு. அப்புறம் சரி கையோட சாணியும் வலிச்சு கொட்டிக்கிட்டோம்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு மாட்டையெல்லாம் வெளியே பிடிச்சி கட்டி மேய வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாணியும் வலிச்சு கொட்டியாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா விளைஞ்சிருக்கிற கிழங்கை பார்த்து தேடி நல்லா ஒரே இடத்துல குமியாக போட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கையெல்லாம் அந்த மேலே இருக்கிற அந்த கீரை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த மண் இருக்குது இல்லைங்களா அந்த கிழங்குல அதையெல்லாம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலாசணுங்க. அலாசிட்டு அதுக்கப்புறமா தான் பை பிடிச்சி அதுக்கப்புறம் தைச்சி கொண்டு போகணுங்க மார்க்கெட்டுக்கு. இதில் இவ்வளோ வேலை இருக்குது. மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா நல்லாவே அலாசி கொண்டு போகணுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து சொட்டு நீரில் பாய்ச்சறதுனால அந்த அடிப்பாகத்தில் மட்டும் இருக்குது. தண்ணி விடாமல் இருந்தோம்னா அதை கொஞ்சமாக அலாச வேண்டியதில்லை. மண் இல்லைன்னா அலாச வேண்டியதில்லை. மண் இருக்கிறதுனால இன்றைக்கி கண்டிப்பாக அலாசியாக தான் ஆகணுங்க. இந்த மாதிரி நல்லா அரியறியாக பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கிழங்கா வந்து அறுவடை பண்ணி ஒரு கும்மிய ஒரு இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவேங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டிருக்கிற கிழங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தண்டு பகுதி ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணுங்க. அந்த கீரை தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தாங்க. மாடுகளுக்கு வந்தால் போட்டால் போடலாம். ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா சாப்பிடாது, ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா சாப்பிடும். அப்புறம் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த கிழங்கெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து கும்மியாக சேர்த்தி வச்சாச்சுங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கிழங்க பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அலாசணுங்க. இது வரைக்கும் தான் இன்றைக்கி பண்ணுவோம். அடுத்த நாள் காலையில் தான் மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நல்லா இந்த சின்ன கிழங்கா இருக்கிறத தனியாக ஒரு ரகமாக, நல்ல கிழங்க பார்த்திங்கன்னா ஒரு ரகமாக பிரித்து 2 ரகமாக சாக்கில் போட்டு மார்க்கெட்டுக்கு அனுப்பிடணுங்க. இந்த மாதிரி வந்து நைட்டே வந்து அலாசி வச்சிடணுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா போகும். இது வந்து
அடுத்த நாள் காலையிலங்க நான் அலசி வச்ச கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு சாக்கில் பிடிச்சி அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அந்த பையில் இருக்கிற கிழங்கெல்லாம் கீழே விழுகாமல் இந்த மாதிரி நல்லா தைச்சிடணுங்க. இது வந்து பின்னல் போட்டு தைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பின்னல் போட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா கிழங்கு கீழே விழுகாது. பீட்ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தைக்கணும். மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தைச்சி போட்டுடலாம். ஆனால் பீட்ரூட்டுக்கு பின்னல் போட்ட மாதிரி தைக்கணும். அதையும் சேர்த்திருக்கேன் பாருங்கள் அப்படியே கண்டினியூவாக வீடியோவை. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா பின்னல் போட்டு தைக்கணுங்க பீட்ரூட்டுக்கு. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 6 பை வந்தது. அது எல்லாமே இன்றைக்கி இந்த மாதிரி தைச்சாச்சுங்க. கடைசியாக குட்டி குட்டியாக இருக்கிறத பார்த்திங்கன்னா அது ஒரு தனியாக சாக்கில் போட்டாச்சு. ஆகாத கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டு புழுவு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆகாதுங்க. அதெல்லாம் இனி வேஸ்ட்டு தான். கீழே கிடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆகாது. நம்ம தோட்டத்துக்குள்ளே அறுவடை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கிழங்கு இருக்குங்க. இது நம்ம களை வெட்டும் போது அந்த கிழங்குல பட்டிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வெட்டுப்பட்ட மாதிரி இருக்குங்க. இந்த கிழங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. அதனால் இதில் தோட்டத்துக்குள்ளேயே போட்டுடலாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் அறுவடை தாங்க பண்ணணும். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பீட்ரூட் அறுவடை வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோக்களை பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கு ஷேர் பண்ணிடுங்க. இனி ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.